ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் மறுநாள் காலேஜ் போறாரு. காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே நடேசன் பல்லவன் இந்த பக்கம் தானே வருவான்னு சொல்லிட்டு முன்னாடியே சைக்கிள் எடுத்துட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த நேரம் பல்லவன் வர்றாரு. வந்ததும் என்ன துறைக்கு கோவமெல்லாம் போயிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. யோ உன்னை பார்க்கவே எனக்கு கடுப்பாக இருக்கியா, ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி நிற்காத, போயிரு. இவ்வளவும் காரணம் ஒன்னாலதான். நீ சொல்ல போன வார்த்தைனால தான் இவ்வளவு தூரம் நானும் மனசு கஷ்டப்பட்டு வீட்டில் உள்ளவங்களையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் நான் சிரமப்படுத்திட்டேன். அதனால் மரியாதையாக சொல்கிறேன், என் கண்ணுக்கு முன்னாடி நிற்காத, ஓடி போயிரு அப்படிங்கிறாப்புல. டே இருடா, என்னமோ உனக்குத்தான் பேச தெரியுன்னு பேசிக்கிட்டு திரிகிறியா, அவ்வளோ பெரிய மனுஷனாயிட்டியா நீ அப்படின்னு சொல்லவும், ஏண்டா அம்மாங்கிறியாடா, உன்னை சின்ன குழந்தைகளை விட்டுட்டு போனான்ல, என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளையை விட்டுட்டு போயிட்டால, இவ்வளோ நாள் சென்று ஒரு பிள்ளையை பார்க்கணும்னு அவளுக்கே அந்த நினப்பு இல்லாத போது நீ என்னடா அம்மா போட்டா பார்த்ததுலேருந்து என் அம்மா எங்கே, நான் வேறு அம்மாவுக்கு பிறந்தவன் அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு திரிகிற அப்படின்னு சொல்லி அவரும் கோபமாக பேசுகிறாரு. என்னைக்காவது உன் அன்னைங்க உன்னைய வேற்று தாய் பிள்ளையாக நினச்சிருக்காங்களா, இல்லை நான் தான் என்னைக்காவது அந்த உண்மையை நினச்சிருக்கேனா, உண்மையை சொல்லியிருக்கேனா, இல்லை உன்னைய நான் வெறுப்பாக நடந்துருக்கேனா, எப்பயும் போல தானடா இருக்க, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு போகாமல் என்னமோ அம்மா யார், நான் வேறு தாய்க்கு பிறந்தவேன்ட்டு சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. போனவா போயிட்டா. இங்கே உனக்கு என்ன குறையா பார்க்குறாங்க உன் அன்னைங்க. நான் அப்போ நான் நடந்துக்கிறேன்னாலும் உனக்கு தாய்க்கு தாயா அன்னைங்க 3 பேருமே அன்பாக நடந்துக்கிறாங்க. அது பத்தாதுன்னு இப்போ உங்கள் அண்ணி வேற கேட்கவே வேணாம். அவள் அதுக்கு மேலே உன் மேலே உயிராக இருக்கா. இதுக்கு மேலே என்னடா உனக்கு உறவு வேணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அதுதாயா எனக்கு கவலையாக இருக்குது. அப்படிப்பட்ட உறவையே அந்த போட்டோவை பார்த்துட்டு நான் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், அதுதாயா எனக்கு மனசு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லவும், சரி மறந்துடு, இப்போ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேல, அப்புறம் எதுக்கு அதையே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும், சரியா இனிமேல் உன்னிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு பிடிக்கலை, நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், போ அதை போய் நல்லபடியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இங்கே சோழனும் நிலாவும் யூனிவர்சிட்டிக்கு வர்றாங்க. சர்டிஃபிகேட் கிடச்சிருது. சர்டிஃபிகேட் கிடச்ச சந்தோஷத்தில் நிலா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு, சோழன் எதிர்பார்க்காத அளவுக்கு விறுவிறுன்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் கன்னத்துலேயும் முத்தம் கொடுத்துட்றாங்க. இதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சோழன். அவர் மனசு என்ன மாதிரி இருக்கும்னு நினச்சி பாருங்க, அவர் மனசு எப்படி இருப்பாருன்னு. அவர் அடுத்த நிமிஷமே வானத்தில் ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி, அதுவும் நிலாவோட பறக்கிற மாதிரி கற்பனை உலகத்துக்கே போயிட்டாருன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியலை. நிலா சந்தோஷத்தில் முத்தம் கொடுத்துட்டு எடுத்துட்டு சோழன்கிறாங்க. சோழன் சுயநினைவில் இல்லை. அவர் கற்பனை உலகத்துக்கு போனதுனால அவர் இவங்க கூப்பிட்றது காதில் விழுகலை. உடனே மறுபடியும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட பின்னாடி, என்ன நிலா கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறாப்புல. அப்போ இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க அப்படின்னவும், அதுவா நான் கற்பனை உலகத்துக்கு போயிட்டேங்க அப்படிங்கிறாப்புல. என்ன கற்பனை பண்ணீங்க அப்படின்னவும், அதுவா ஏதோ ஒன்றுங்க, அதை ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்களோட குடும்பம் நடத்தின மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னவும், என்ன சொன்னீங்க அப்படின்னவும், இல்லைங்க கற்பனையில் தாங்க அப்படின்னவும், கற்பனையில் கூட அந்த மாதிரி நினைக்காதீங்க சரியா, உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி படக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாப்புல. நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்க, அதுக்காக அந்த சந்தோஷத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்தேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுவிட்டு நீங்கள் தேவையில்லாத கற்பனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சோழன் அப்படிங்கிறாப்புல. என்னங்க இவ்வளவு சப்புன்னு முடிச்சிட்டே இல்லைங்க அப்படிங்கிறாப்புல. வேறு என்ன எதிர்பார்த்தீங்க என்னட்ட அப்படின்னவும், நீங்கள் என்னென்னமோ சொல்லுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி போச்சு அப்படிங்கிறாப்புல. ஆனாவும் வேணாம் ஊனாவும் வேணாம், பேசாமல் வாங்க, எல்லாத்துக்கும் நான் ட்ரீட் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நான் எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழலாம். ஏன்னா காலேஜ் போகலாம், மேற்கொண்டு படித்தாலும் படிக்கலாம், இல்லைன்னா வேலைக்கு தேடலாம், வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் நிறைய இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டணும்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோடு போய் ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது ஃபேமிலியா, அப்போ நம்ம ஃபேமிலி நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படின்னவும், ஆமாங்க நம்ம ஃபேமிலி தானே அது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஃபேமிலிங்கிறீங்க ஆனால் என்னை மட்டும் சேர்க்க மாட்டேங்கிறீங்களங்க அப்படிங்கிறாரு. சரி வாங்க தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோழன் பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் நினச்சது வேற, இங்கே நிலா நடந்துக்கிட்டது வேற. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்.